குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசிக் ட்ரேடிங் கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட ஹைலோ, எஸ்டர்டே ஹைலோ, அப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்ம குரூப்லேயே நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் இந்த லெவல்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ஹைலோ, இது நம்மளோட லெவல்ஸ். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு திருப்பி ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி ஒரு போயிட்டு இருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிஐ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஃப்ஐஐ அக்ரெசிவா பை பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். எஃப்ஐஐ பயங்கர அக்ரெசிவா பை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். இங்க பாருங்க, அதாவது அன்னைக்கு டிஏ பார்த்தீங்கன்னா 4450 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஆனால் எஃப்ஐஐ பாருங்க 14,064 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. இது ஹியூஜ். இது ஹியூஜ் பையிங். அதாவது எஃப்ஐஐ பையிங் மோடு வந்துட்டாங்க. இனி மார்க்கெட் அதாவது கடந்த ஒரு 2 மாசமா மார்க்கெட் ஒரு கன்சால்டேட்டிவ் ஏரியாவில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எஃப்ஐஐ பயங்கரமாக பை பண்ணுறாங்க. 14,064 கோடி ரூபாங்கிறது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் யாராவது ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் யாரை கேட்டாலும் இது ரொம்ப ஹியூஜ்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் நல்லா புல்லிஷ் போக சான்ஸ் இருக்கு. நடக்கலாம் போகலாம். பட் ஆனால் இது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அதையும் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மார்க்கெட். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் என்ன இருக்கு? குளோபல் மார்க்கெட்டும் ஜஸ்ட் இப்போ பாசிட்டிவ் தான் இருக்கு. 62 பாயிண்ட்டுக்கு நிஃப்டி பாசிட்டிவ் தான் இருக்காங்க. அப்போ ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சேம் சினாரியோ ஒரு டவுன் வந்துட்டு திருப்பியும் ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ஓப்பன் ஹை, அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே. இது மார்க்கெட் 3 சினாரியோ இருந்தால் நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்பிட்வீனில் ஹை அண்ட் லோக்கு இன்பிட்வீனில் இருந்தால் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, கால் செலர்ஸும் புட் செலர்ஸும் மாறி ப்ராஃபிட்டோ இல்லை லாஸையோ புக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணணும். டிகேக்குள்ளே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதையும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாம் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நினச்சின்னு காட்டுற பாருங்க.
ஃப்ரைடே அன்னைக்கு 9:30 மணிக்கு இப்படி தான் இருந்தது மார்க்கெட். இங்கே பாருங்க, கால் 52 53 200, கால் 53,000, கால் 53,500, கால் 53,300 இப்படி தான் இருந்தது மார்க்கெட்டு. ஒரு ஏற்பட்டு இது வந்து திருப்பியும் 9:56 எடுத்தது பாருங்க. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 19ஆம் தேதி தப்பா நான் இது பண்ணிட்டேன். நான் எடுத்து தானே வச்சேன். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அதை எடுக்கல மாட்டேது. ஆக்சுவலி நான் நோட் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல மாட்டேங்குது. ஓகே, அதுவும் பார்க்குறோம். அப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஐவி பாருங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐவி இம்பேலன்ஸ்டு இருக்கு. இம்பேலன்ஸ்டு இருந்தால் என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புட் சைடில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கு, கால் சைடில் டைம் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. அதுவும் நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். கால் சைடு நம்ம டைம் வேல்யூவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் 53,800 to 900 இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணி வச்சுட்டா கூட மார்க்கெட் 199 ரூபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 199 ரூபா இருக்கு. அப்ப இதுவும் டைம் வேல்யூ இல்லை. இங்க பாருங்க 482 ரூபா இருக்கு. அப்ப கால் சைட்ல டைம் வேல்யூ இல்லை. இதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இம்பேலன்ஸ்டா இருக்கு. ஓகே, ஃபியூச்சர் பார்த்தலாம். இது நிஃப்டியோட ஃபியூச்சர். இங்க பாருங்க, ஃபியூச்சர் நெகட்டிவ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க 25,489. நேத்தோட க்ளோஸ் பாருங்க 25,767. நேத்தோட ஸ்பாட் அவுட் ப்ரைஸ் பாருங்க 25,790. கிட்டத்தட்ட ஒரு 23 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்காங்க. யாரு? நிஃப்டி 23 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்காங்க. அதனால தான் கால் சைட்ல டைம் வேல்யூ இல்லை. சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 53,790 செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஆனால் நம்ம சார்ட்ல பார்த்தது 54,070 ரூபா. அதாவது 893, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்டே வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க 53,177. நேற்று 53,550, 650, 750. கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதையும் நோட் பண்ணுங்க. ஏன் அன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம்ல அவ்வளோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போய் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலாம். அது இதனால தான். ஃபியூச்சர் இப்படி டிஃப்ரெண்ட் இருக்கனால என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் இருக்குல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நல்ல கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். சாரி, நெட் ஸ்லோவா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கேப் அப்ல ஓப்பன் ஆகணும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பையிங் போகிறோம். இல்லை இன்பிட்வீன் இருந்தால் வெயிட் பண்ணுறோம். திருப்பி லோ கீழே வந்தால் தான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் நடக்குதா ஸ்ட்ராங்காக. ஏன்னா மார்க்கெட் ஹை லோ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்தால் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா ஃபியூச்சர் நெகட்டிவ் இருக்காங்க. ஃபியூச்சரை நோக்கி தான் ஸ்பாட் வரும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு செட் ஆகுதோ அதில் ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. மார்க்கெட் இன்னைக்கே முடிய போகிறது கிடையாது.
இன்னும் நம்மளுக்கு எத்தனையோ நாட்கள் இருக்குது, நம்ம அன்றைக்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும்னு கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நேற்றோ இல்லை போன வாரத்தில் லாஸ் பண்ணி இருந்துக்கலாம், இல்லை ப்ராஃபிட் இருந்துக்கலாம். லாஸ் பண்ணவங்க தயவுசெய்து இன்றைக்கே நம்ம ட்ரேட் பண்ணி கொண்டு பிடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு உண்டான மார்க்கெட் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். பட் அதுக்கு உண்டான பொறுமை ரொம்ப 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 முக்கியம். டிசிப்ளின் முக்கியம். சைக்காலஜி, எமோஷன், இது நான் எல்லா வீடியோலும் டெய்லி சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கு ஃபியூச்சர், அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டே மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டெய்லி கெஞ்சுறேன், கமெண்ட் பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் கூட பண்ண மாட்டேங்க. வியூஸ் போது லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. அடியேன்னு நான் அதை ஏற்றுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் மார்க்கெட் லைவில் நான் அப்பப்போ நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.